بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله رسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كان كما صلى الله عليه وسلم. கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் நமக்கு கடமையாக்கிய இந்த ஜும்மாவின் தினத்திலே அதன் பலனை அடைந்து கொள்வதற்காக இங்கே ஒன்று குழுமி இருக்கின்றோம். நாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கின்ற காரணத்தை இறைவன் முழுவதுமாக அங்கீகரித்து கொண்டு அதன் நன்மையை நமக்கு வழங்க வேண்டி பிரார்த்தனை புரிந்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த இயக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மக்களுக்கு அவர்கள் சொன்ன செய்தியை எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே ஒரு செயல் திட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அந்த செயல் திட்டத்தின் அடிப்படையிலே அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை, வாழ்க்கை நடைமுறைகளை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பிலே மக்களுக்கு செய்தியாக கொண்டு சேர்க்கின்ற பணியை இந்த மாதத்தின் செயல் திட்டமாக இறுதி பேருரை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி பேருரை என்ற தலைப்பின் கீழே அதிலே அவர்கள் அந்த இறுதி பேருரையிலே சொன்ன தகவல்களை மக்கள் மத்தியில எடுத்து சொல்ல நாம் இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே அவர்கள் அந்த நபியாக பொறுப்பு ஏற்கப்பட்டு மக்காவிலே 13 ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு இந்த மார்க்க பணியை மக்களிடத்தில் சொல்லுகின்ற போது ஏற்பட்ட தொல்லையின் காரணமாக அவர்கள் என்ன செய்யறாங்க, மதீனாவுக்கு புலம்பெயர்ந்து செல்லுகின்றார்கள். அங்கே சென்று 10 ஆண்டுகள் தன்னுடைய அந்த இறை பணியை அவர்கள் மேற்கொண்டு ஹஜ் செய்வதற்காக மக்காவை நோக்கி மீண்டும் வருகின்றார்கள். அவ்வாறு வருகின்ற போது மக்காவிலே தங்கியிருந்த அந்த காலத்திலே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே அவர்கள் மக்களை அழைத்து தன்னுடைய வாழ்க்கையிலே இறைவன் அவர்களுக்கு அறிவித்த தந்ததை மக்களிடத்திலே சொல்லி வந்த சூழ்நிலையிலே அதன் இரத்தின சுருக்கமாக தன்னுடைய இறுதி பேருரையாக அவர்கள் அந்த இடத்திலே மக்களை அழைத்து மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லி காட்டுகின்றார்கள். அவ்வாறு சொல்லுகின்ற போது பல்வேறு செய்திகளை அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதிலே முக்கியமாக நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு வட்டி ஒரு வன்கொடுமை என்ற தலைப்பு.
இந்த தலைப்பிலே செல்வதற்கு முன்னாலே வட்டி என்பதை பற்றி அல்லாஹ் தனது திருமறையிலே என்ன சொல்லுகின்றான் என்று பார்க்கின்ற போது 2வது அத்தியாயம் 275வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ் வதரு மா பகிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன். இறை நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நிலுவையில் உள்ள வட்டியை விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்துல வட்டியை பற்றி சொல்லுகின்றான். ஏன் என்று சொன்னால், அன்றைய காலகட்டத்திலே அந்த மக்காவிலும் சரி மதீனாவிலும் சரி அதிகமான நபர்கள் தங்களுடைய தொழிலாக இந்த வட்டியை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் வட்டியை பற்றி தனது திருமறையிலே கண்டிக்கின்றான். அந்த வசனங்களிலே மிக முக்கியமான வசனமாக இது இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நீங்கள் மக்களை கூப்பிட்டு சொல்றான், அல்லாஹ் சொல்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்டவர்களே என்று சொல்லிட்டு நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால், சும்மா பேருக்கு நானும் மூமின் தான் நானும் முஸ்லிம் தான் என்று சொல்லிக் கொள்ளாமல் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, நிலுவையில் இருக்கின்ற வட்டி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் ஒரு கட்டளையை திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அதே மாதிரி 4வது அத்தியாயம் 29வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூலு அம்வாலஹும் பைனக்கும் பில் பாத்தில். இறை நம்பிக்கை கொண்டோரே, உங்களுக்கு இடையே தவறான முறையில் உங்கள் பொருட்களை நீங்கள் உண்ணாதீர்கள் என்று அல்லாஹ் இந்த தவறான வருமானம் இருக்கின்றது, இந்த வட்டியிலிருந்து வருகின்ற வருமானம், தவறான பொருளாதாரத்தை மனிதர்கள் ஈட்டுகின்றார்களே, அது போன்ற பொருளாதாரத்தின் மூலம் கிடைக்கின்ற அந்த பொருளாதாரத்தை நீங்கள் தவறான முறையிலே உண்ணாதீர்கள் என்று அல்லாஹ் இன்னும் ஒரு கட்டளையாக தனது திருமறையிலே சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் ஏராளமான வசனங்கள் இந்த வட்டியை பற்றி அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உரையிலே எதை மையமாக சொல்லி காட்டுகின்றார்கள் சொன்னால், இந்த வட்டியை பற்றி பல்வேறு விஷயங்களை சொல்றாங்க. இந்த மார்க்கத்திலே, மார்க்கம் என்ற பெயரிலே மனிதன் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்கின்ற சட்டத்தை மக்களுக்கு மத்தியிலே 23 ஆண்டுகள் சொன்னார்களே, அதன் இரத்தின சுருக்கமாக அந்த மக்கமா நகரிலே அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே அவர்கள் எடுத்து சொன்னார்கள். அதில் முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால், இந்த வட்டி பெரும் பாவங்கள் இருக்கின்றது. அதில் 7 பாவங்களை சொல்றாங்க. அந்த 7 பாவங்கள்ல முதன்மையானது எது? இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய பாவம். அந்த 7 பாவங்கள்ல மிக முக்கியமான ஒரு பாவமாக அல்லாஹ்வுடைய சொல்றாங்க இந்த வட்டி. இந்த வட்டி என்பதை நீங்கள் வாங்கக்கூடாது என்று அந்த உரையிலே அவர்கள் கட்டளையிடுவதை நம்ம பார்க்கிறோம். யார் வட்டியை விடவில்லையோ அவர்கள் அல்லாஹ்வின் மீதும் அவர் தூதர் மீதும் போர் பிரகடனம் செய்யட்டும் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதர் மீதும் போர் பிரகடனம் செய்கின்றார்களோ அவர்கள் இந்த வட்டி தொழிலை செய்யட்டும் என்று சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே முக்கியமான செய்தியாக இந்த வட்டியை பற்றி சொல்லுகின்ற போது முதலாக என்ன சொல்றாங்க? மக்களே, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த செய்தியை நீங்க நன்றாக காதுல வாங்கிக்கங்க, உங்க மனசுல போட்டுக்கங்க. வாங்கிட்டு நீங்கள் பிற மக்களுக்கும் இதை என்ன செய்யுங்க, எடுத்து சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இன்று முதல் வட்டியை நான் தடை செய்கின்றேன். இந்த அறியாமை காலத்திலே வாங்கப்பட்ட உங்களுக்கு தொழிலாக இருந்த இந்த வட்டியை இன்று முதல் என்னுடைய காலிலே போட்டு மிதிக்கின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு, இதை இன்று முதல் நான் அமல்படுத்துகின்றேன், சட்டமாக அமல்படுத்துகின்றேன்
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. ஏதாவது ஒரு செயலை மக்கள் செய்ய வேண்டும் என்று கட்டளை இட்டார்கள் என்று சொன்னால் அதை என்ன செய்வாங்க, தன்னுடைய குடும்பத்திலிருந்தே அமல்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க, துவங்குவாங்க. அந்த அடிப்படையில் அவர்கள் சொல்றாங்க, இன்று முதல் நான் வட்டியை தடை செய்கின்றேன். அறியாமை காலத்திலே வாங்கப்பட்ட இந்த வட்டியை இன்று முதல் என் காலடியில் போட்டு மிதிக்கின்றேன். அதன் தொடக்கமாக நான் என்ன செய்கின்றேன், இந்த வட்டியை முதலாக என்னுடைய பெரிய தந்தை அப்பாஸ் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய வட்டியை தடை செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்களே, அவங்களும் என்ன செஞ்சாங்க, வட்டி கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில இந்த செயலை மக்கள் மத்தியிலே பிரகடனம் செய்யப்படுகின்ற போது அவங்க சொல்றாங்க, யார் யாரெல்லாம் என்னுடைய பெரிய தந்தை அப்பாஸ் அவரிடத்திலே வட்டிக்கு வாங்கி இருந்தீர்களோ அவர்கள் என்ன செய்யுங்க, இனிமேல் அவர்களுக்கு வட்டியை கொடுக்க வேண்டாம், நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அசலை மட்டும் கொடுத்தால் போதுமானது என்று முதலாக அந்த இடத்தில பிரகடனம் செய்வதை நம்ம பார்க்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், வட்டிக்கு வாங்கக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள்? பொதுவாக இந்த உலகத்துல நாம பார்க்கிறோம், ஏதாவது ஒரு தேவை, உயிர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, எதையுமே சமாளிக்க முடியவில்லை, யாரும் உதவி செய்ய முன்வரவில்லை என்று சொன்னால் என்ன செய்வாங்க, கடனாக கேட்பார்கள். முடியாத பட்சத்துக்கு வட்டிக்கு போய் வாங்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். அப்படித்தானே வாங்கியிருப்பாங்க. அப்படி வாங்கக்கூடிய அந்த வட்டியை அன்றைய காலத்திலே அவர்கள் தடை செய்கின்ற போது, என்னுடைய பெரிய தந்தையிலிருந்தே நான் தொடங்குகின்றேன் என்று அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வட்டியை பற்றி அவர்கள் சொல்லுகின்ற போது இது ஏழைகளுடைய பொருளாதாரத்தை சுரண்டுவதாக இருக்கின்றது, அவர்களை முன்னேறாமல் தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. யார் வட்டியை வாங்கி உண்ணுகின்றார்களோ அவர்கள் நரக நெருப்பை வயிற்றிலே உண்கின்றார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையான முறையிலே இந்த வட்டியை பற்றி எச்சரிப்பதை நாம பார்க்கிறோம். அதே மாதிரி அடுத்த செய்தியாக சொல்லுகின்றார்கள், வட்டி வாங்குபவரையும் வட்டி கொடுப்பவரையும் அதை எழுதுபவரையும் அதன் சாட்சிகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள் என்று ஜாஃபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிமிலே 3258வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கின்றது. யார் வட்டி கொடுக்கின்றாரோ, யார் வட்டி வாங்கின்றாரோ, இந்த வட்டி வாங்குவதற்கு இடையில யார் அவர்களுக்காக கணக்கு எழுதுகின்றாரோ, கணக்குல யார் எழுதுகின்றாரோ, இந்த வட்டி வாங்குவதற்கும் கொடுப்பதற்கும் யார் சாட்சிகளாக இருக்கின்றார்களோ இவர்கள் அனைவரையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள் என்று ஜாஃபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவரை சபித்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அல்லாஹ்வும் அவர்களை சபிக்கின்றான் என்று பொருள். அப்ப அவர்களுக்கு நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே இடம் கிடையாது என்ற பொருள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய பாவமாக இந்த வட்டி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். மனிதர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யாருடைய பாவம் உடனடியாக மன்னிக்கப்படுகின்றது? ஒரு பயணம் செய்கின்ற ஒரு மனிதனுடைய பாவம் உடனடியாக அல்லாஹ் அங்கே ஏற்றுக்கொள்ளான். யார் ஒரு ஊர்ல இருந்து தொலை தூர பயணம் செய்யறாங்க, அவ்வாறு பயணம் செய்கின்ற போது அவர்களுடைய பாதுகாப்புக்கோ அவங்க குடும்பத்து பாதுகாப்புக்கோ வேண்டி என்ன செய்வாங்க, பிரார்த்தனை செய்வாங்க. அவ்வாறு பிரார்த்தனை செய்கின்ற போது அந்த பயணம் செய்கின்றவனுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் உடனடியாக அங்கீகரித்துக் கொள்ளுகின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படிப்பட்ட இந்த நபர் யார் உடனடியாக அல்லாஹ்வுடைய அந்த துஆவை அங்கீகரித்துக் கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றானோ அப்படிப்பட்ட நபர்கள் வட்டி வாங்கியிருந்தாங்கன்னு சொன்னா அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த வட்டி என்பது எந்த அளவிற்கு பாவமான பாரதூரமான செயலாக இருக்கின்றது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளலாம். அதே மாதிரி உயிர் தியாகிகளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யார் இந்த மார்க்கத்திற்காக தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்கின்றார்களோ அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான்.
ஒருவேளை அப்படிப்பட்ட நபர் கடன் வாங்கி இருந்தால், வட்டிக்கு வாங்கி இருந்தால், அந்த கடனை அடைக்காமல் இருந்தார் சொன்னால் அவர் தியாகியாக இருந்தாலும் அவருடைய பாவம் மன்னிக்கப்படாது என்று சொல்லுகின்ற போது நம்ம பார்க்கிறோம், மார்க்கத்திற்காக ஒரு மனிதன் தன்னுடைய உயிரையே விடுகின்றான், அவனை அல்லாஹ் தஆலா உடனடியாக பொருந்திக் கொள்கின்றான். அப்படிப்பட்ட நபர் வட்டி வாங்கி இருந்தாலோ கடன் வாங்கி இருந்தாலோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதாக அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட அந்த பாவமாக இருக்கும் இந்த வட்டி என்பதை நாம் இந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யார் ஹராமான பொருளாதாரத்தால் தன் உடலை வளர்த்து கொண்டானோ அந்த உடல் சொர்க்கம் செல்லாது. யார் ஹராமான பொருளாதாரம், தவறான பொருளாதாரம் ஈட்டுகின்றார்களோ, இது போன்ற வட்டியின் மூலம் தங்களுடைய தொழிலை நடத்துகின்றார்களோ, அதன் மூலம் கிடைக்கின்ற பொருளாதாரத்தால் அவர் உணவு உண்கின்றாரோ, தன்னுடைய உடலை வளர்த்துக் கொள்ளுகின்றாரோ, அப்படிப்பட்ட நபர்களின் உடல்கள் சொர்க்கம் செல்லாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தன்னுடைய மிஹ்ராஜ் பயணத்தின் போது அவர்களுக்கு நரகம் காட்டப்படுகின்றது. அந்த நரகத்தை எட்டி பார்க்கின்ற போது அங்கே ஒரு மனிதன் நரகிலே தூக்கி வீசப்படுகின்றான். அந்த வீசப்படுகின்ற அந்த மனிதனின் வயிறு எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு பெரிய வீடு பெருசுல இருக்குது, இப்படி வீங்கி போய் வீடு பெருசுல இருக்குது. கண்ணாடி போன்ற அமைப்புகள் அப்படியே பார்த்தா கிளியரா தெரிகிற அளவுக்கு இருக்குது. அதுல பார்த்தா உள்ளேற பல்வேறு விஷ ஜந்துகள் அவருடைய வயிறுகளில சுற்றி வருவதா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. பார்த்துட்டு அங்கே இருந்த மலக்குமார்கள்ட்ட கேட்கிறாங்க, இது என்ன கொடுமை இது? இந்த நரகம் என்பது மிக கொடுமையானதாக இருக்கின்றது. நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கின்ற நரகம் நெருப்பால் மூட்டப்பட்டு அதன் மூலம் சித்திரவதை வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த நரகத்தில் வீசப்பட்ட அந்த மனிதனின் வயிறிலே இப்படி ஒரு காட்சி இருக்கின்றதே, அது என்னவென்று கேட்கின்ற போது அந்த மலக்குமார் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த மனிதன் உலகத்திலே வாழ்ந்த போது வட்டி வாங்கி தன்னுடைய உடலை வளர்த்து கொண்டிருந்தான், தன்னுடைய பொருளாதாரத்தை வட்டியின் மூலம் அவன் ஈட்டிக் கொண்டிருந்தான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை நம்ம பார்க்கிறோம். அப்ப எப்படிப்பட்ட நிலையாக இருக்கும்? இந்த நரகம் என்பதே மிக கொடுமையான தண்டனை வழங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த நரகத்தில் தூக்கி வீசப்படுகின்ற போது அவனுடைய வயிறு ஃபுல்லா விஷ ஜந்துகள் இருக்குதுன்னு சொன்னா அது எப்படிப்பட்ட கொடுமையாக இருக்கும் உணர்ந்து பாருங்கள். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நாள் சுபஹ் தொழுகையில தொழுது விட்டு தன்னுடைய தோழர்கள் மத்தியில பேசிக் கொண்டிருக்கின்ற போது, இன்று யாராவது கனவு கண்டீர்களா என்று கேட்கிறாங்க. இல்ல யா ரசூலுல்லாஹ் என்று சொல்றாங்க. அப்ப நான் ஒரு கனவு கண்டேன், உங்க இடத்துல சொல்லாவான்னு கேட்கிறாங்க. சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகின்ற போது அவர்கள் ஒரு மனிதனை பார்க்கின்றார்கள். பார்க்கின்ற போது அந்த மனிதன் எங்கே இருக்கிறான் சொன்னா ஒரு ஆற்றுல நீந்தி கொண்டிருக்கின்றான். அந்த ஆறு எப்படிப்பட்ட ஆறாக இருக்குன்னு சொன்னா முழுவதும் ரத்தத்தால ஓடக்கூடிய ஆறாக இருக்கின்றது. எப்படி இருக்கும்? தண்ணி ஓடக்கூடிய ஆறா இருந்தா பிரச்சனை இல்லை. ஒரு ஆறு முழுவதும் ரத்தம் ஓடுச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு ஆடை அருங்கலை, ஒரு ஆடை அறுத்தோம் என்று சொன்னால் அதன் ரத்தம் கழுவி உடனேன்னு சொன்னா ஒரு நாள் விட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கெட்ட வாடை அடிக்கும், துர்நாற்றம் வீசும். இப்போ ஒரு ஆறு முழுவதும் ரத்தமாவே ஓடிச்சுன்னு சொன்னா அந்த ஆறு எப்படி இருக்கும்? அந்த ஆற்றிலே நடு மையத்திலே ஒரு மனிதன் தத்தளித்துக் கொண்டு இருக்கின்றான். அவன் என்ன செய்யறான்? அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக கரையை நோக்கி வருகின்றான். கரையை நோக்கி வருகின்ற போது கரையிலே ஒரு மனிதன் கை நிறைய கற்களை வைத்துக் கொண்டு அந்த மனிதனை அடித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த மனிதன் என்ன செய்யறான்? திருப்பி அந்த கல்லடியிலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக திருப்பி நடுப்புற ஆத்து நடுப்பக்கம் போறான். திருப்பி கரை பக்கம் வர்றான். இவர் அடிக்கிறாரு, அவன் திருப்பி கரை பக்கம் கடல் அந்த ஆற்றின் நடுவில போகின்றான். இப்படி இந்த சம்பவம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இதை பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலக்குமார்கள்ட்ட கேட்கிறாங்க, இது என்ன கொடுமையாக இருக்கின்றது, இது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கின்ற போது
அவங்க சொல்றாங்க, இந்த மனிதன் இந்த உலகத்துல வாழ்ந்த போது வட்டி வாங்கி சாப்பிட்டான், வட்டி தொழில் நடத்திக்கிட்டு இருந்தான், அதனால அவனுக்கு இப்படி ஒரு தண்டனை இருக்கின்றதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலேடையாக நாளை மறுமையிலே அந்த மனிதன் வட்டி வாங்கி சாப்பிடக்கூடிய மனிதனுக்கு அந்த நரகம் எப்படிப்பட்டதாக இருக்கு என்பதை உதாரணமாக அவர்கள் சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்கிறோம். நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்காது, அவன் அதிலே இருந்து கிடந்து சாக வேண்டும் என்று சொல்லுகின்ற அடிப்படையில் அந்த செய்தி அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இன்னும் பல்வேறு வசனங்கள், பல்வேறு செய்திகள் இந்த நரகத்தை பற்றி, இந்த வட்டியின் மூலமாக கிடைக்கின்ற இந்த நரகத்தை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதர்கள் ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மனிதர்கள் ஹராம் ஹலால் எது என்று பார்க்க மாட்டார்கள். தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவர்கள் என்ன செய்வாங்க, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஹராமும் பார்க்க மாட்டார்கள், ஹலாலையும் பார்க்க மாட்டார்கள். தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வட்டிக்கு வாங்குவார்கள், தடை செய்யப்பட்ட வட்டியை வாங்குவார்கள். பார்க்கிறோமா இல்லையா? இன்றைக்கு நேரடியாக எத்தனையோ விதமான முறைகளிலே மனிதர்கள் மறைமுகமாகவோ நேரடியாகவோ வட்டிக்கு வாங்குவதை பார்க்கிறோம். இஎம்ஐ என்கின்ற பேரில் பைனான்ஸ்காரன் அதுக்கு பேர் வச்சிருக்கான், எல்லாரும் ஈஸியாக சொல்லுகின்றது, ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் இஎம்ஐ. பார்க்க படிக்காதவங்க முதற்கொண்டு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போறான். கல்வி அறிவு இல்லாதவங்க கூட ரொம்ப ஈஸியா அவனுக்கு கற்றுக் கொடுத்துருக்கான், இஎம்ஐ கட்டிட்டு போப்பா. இஎம்ஐ என்ன, இஎம்ஐ விளக்கம் தெரியாதவனுக்கு இஎம்ஐ. இது எப்படி ஒரு இலகுவான வட்டி தொழில் பார்க்கிறோம். ஒரே ₹1 பொருளாதாரத்தில் ஒண்ணுமே இருக்காது, ஒரே ₹1 நீங்க கட்டிட்டு பைக் எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறான். பைக்கு வாங்கிட்டு வந்துடுறாரு. எவ்வளோப்பா பைக்கு? 85,000. 85,000 இந்த பைக்கு எவ்வளோ? இல்லை 85,000 இல்லையே. இல்லை 55,000 தான், இஎம்ஐல வாங்கினதுனால 85,000. அதன் அடக்க விலை 55,000. இது இஎம்ஐல வாங்குறதுனால அதன் விலை எவ்வளவு? 85,000. வட்டி எவ்வளவுப்ப? 35,000 வட்டி. அது அவருக்கு தெரியல. ஏன்பா இவ்வளவு வட்டியை கொடுத்து நீ இந்த வட்டியை வாங்கியிருக்கேன்னா, நமக்கு ஒன்றும் நான் அட்வான்ஸ்லாம் கொடுக்கல, மாசம் மாசம் ஒரு 2,500 தானே, இலகுவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பெண்கள் தன்னுடைய வீட்டுக்கு தேவையான வீட்டு உபயோக சாதனங்கள், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஏசி, எதை படுத்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஏன் தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு முடக்குவான. மாசம் மாசம் குறைஞ்ச அளவுல காசு கொடுத்துருங்க பேர்ல அவர்கள் தங்களுக்கு சமாதானம் சொல்லி கொண்டு இந்த வட்டியை இலகுவாக வாங்குவதை பார்க்கிறோம். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு காலம் வரும் அப்போது மக்கள் ஹராம் ஹலால் பார்க்க மாட்டார்கள். அதே மாதிரி சொல்றாங்க, அன்றைய அந்த காலத்திலே அல்லாஹ் விதித்த வரம்பை வேறு வேறு பெயர்களை சொல்லி மீறுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவோம் நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வட்டி என்பது மிக கொடுமையான ஒரு செயலாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கண்டித்த செயலாக இருப்பதன் காரணமாக இந்த வட்டியிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் வழங்குவான் என்ற பிரார்த்தனையோடு எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி பேருரையிலே அவர்கள் சொன்ன பல்வேறு செய்திகளிலே ஒரு செய்தியான இந்த வட்டியை பற்றி நாம பார்த்தோம். நாளை மறுமையிலே அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், நாளை மறுமையிலே இந்த மனிதன் எழுப்பப்படுகின்ற போது அவன் என்ன செய்வான்? சைத்தான் தீண்டப்பட்ட மனிதனை போல எந்திரிப்பான் அப்படின்ட்டு அல்லாஹ் தனது திருமறையிலே 2வது அத்தியாயம் 275வது வசனத்துல சொல்லி காட்டுகின்றான். வட்டி வாங்கி சாப்பிடுவோர் சைத்தான் தீண்டியவனை போல் பைத்தியமாக எழுவார்கள், வியாபாரம் வட்டியை போன்றதுதான் என்று அவர்கள் கூறியதே இதற்கு காரணம். இந்த வட்டி வாங்குறாங்களே, வட்டி தொழில் செய்யறாங்களே, அவங்கள்ட்ட போய் ஏன்பா வட்டி வாங்குற, அல்லாஹ் கண்டிச்சிருக்கான்ப்பா, நீ இதுக்கு பதில் வியாபாரம் பண்ணப்பா, இந்த முதல்ல பொருட்களை வாங்கி போட்டு வியாபாரம் செய்யும் சொன்னா அவர்கள் என்ன சொல்லுவாங்களாம்?
வட்டியும் வியாபாரமும் ரெண்டும் ஒன்று தான். இதுல காசு வருது, அதுலயும் காசு வருது. இந்த வேறுபாட்டை, வித்தியாசத்தை அவர்கள் உணர மாட்டார்கள். என்ன வேறுபாடு? வட்டி என்பது பிக்சடு, நிலையானது. ஒரு 15% அப்படின்னு வச்சுக்கலாம், அது அவனுடைய கடன் அடைகின்ற வரை அந்த 15% அவன் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஆனால் வியாபாரம் என்பது இருக்கின்றது, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் லாபம் கிடைக்கும், ஒரு நாளைக்கு 200 ரூபாய் லாபம் கிடைக்கும். அதன் அளவு இருக்கு இல்லையா, லாப அளவு இருக்குல்ல, விகிதம், அது முன்னாடி பின்னாடி மாறிக்கொண்டே இருக்கும். அதனால் வட்டியும் வியாபாரமும் ஒன்றல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அல்லாஹ் வியாபாரத்தை அனுமதித்து வட்டியை தடை செய்துள்ளான். தமது இறைவனிடமிருந்து அறிவுரை வந்த பின் வட்டியிலிருந்து யார் விலகிக் கொள்கிறாரோ அவருக்கு முன்னர் வாங்கியது உரியது. ஒரு காலத்துல எல்லா மக்களும் வட்டி வாங்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் வட்டியை தடை செய்து விட்டு ஒரு கட்டளையை போட்டு விட்டான், சட்டமாக்கி விட்டுட்டான். இந்த சட்டம் வந்த பிறகு யார் அதை விட்டுவிடவில்லையோ, விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வட்டி தொழிலை விட்டு விட்டார்கள் சொன்னால் அது அவங்களுக்கு ஹலாலாகி போச்சு. யார் அதை விடவில்லையோ அவர்களுக்கு இதை ஹராமாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே அந்த வசனத்துல சொல்லி காட்டுவோம் நாம பார்க்கிறோம். அவருடைய முடிவோ அல்லாஹ்விடம் உள்ளது. மீண்டும் வட்டியின் பக்கம் திரும்புவோரே நரகவாசிகள், அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று இறைவன் அந்த வசனத்துல 2வது அத்தியாயம் 275வது வசனத்துல சொல்லி காட்டுறத நம்ம பார்க்கிறோம். அப்ப யார் இந்த வட்டி தடை செய்யப்பட்ட பிறகு அதை வாங்குகின்றார்களோ, அதை நிறுத்தி கொள்ளவில்லையோ, அவர்கள் நாளை மறுமையிலே அவர்கள் நிரந்தரமான தங்குமிடமாக நரகம் அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவிட்டு அடுத்த வசனத்துல சொல்றான், வட்டியை அல்லாஹ் அழித்து தர்மங்களை வளரச் செய்கின்றான். நன்றி கெட்ட பாவிகளான எவரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று அடுத்த வசனத்துல சொல்லி காட்டுவோம் நம்ம பார்க்கிறோம். அப்ப நாம ஒருவேளை வட்டி வாங்கி இருந்தால், நம்மிலே யாராவது வட்டி தொழில் செய்து கொண்டிருந்தால், அதை பற்றிய அருமை பெருமை தெரியாதவர்களாக இது நாள் வரை இருந்திருந்தால் நம்ம என்ன செய்யணும்? அதிகம் அல்லாஹ்வுடைய அந்த வசனங்களை படிக்கணும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்த இந்த வட்டியை பற்றி அதிகம் தெரிந்து கொண்டு அதிலிருந்து நாம் என்ன செய்யணும்? விடுதலை அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி கடைசியாக ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வட்டி வாங்குபவர்களின் உள்ளத்தில் இரக்கமே இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறோம். நம்ம கடை தெருக்கள்லயே வீடுகள்லயே நம்ம பார்க்கிறோம், இந்த வட்டி வசூல் பண்றதுக்காக வர்றான் பாருங்க. இவன் ஒரு நாள் அந்த டியூ கிடைக்கலன்னு சொன்னா மறுநாள் அந்த மனிதர்களை திட்டுறதை பார்க்கணுமே, கடுமையான வார்த்தைகள்லாம் சொல்லி திட்டுவதை பார்க்கிறோம். அவர்களிடத்திலே, அவர்கள் உள்ளத்திலே அந்த இரக்கம் இருக்காது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டிட்டார்கள். அதே மாதிரி அல்லாஹ் அனுமதித்த இந்த ஜக்காத் இருக்க, அதை பற்றி சொல்லுகின்ற போது தர்மம் செய்பவரின் உள்ளம் இரக்கமுடையவராக இருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த வட்டி நாம் வாங்கக்கூடியவர்களாக இருந்தால், இந்த வட்டி தொழிலே ஈடுபவர்களாக இருந்தால், ஒருவேளை யாராவது வட்டிக்கு வாங்குகின்ற போது பாய் கொஞ்சம் கை காட்டி விடுங்க பாய், கொஞ்சம் சொல்லுங்க பாய் என்று யாராவது சொன்னால், அந்த பழக்கம் இருக்கு, ஆனா கொடுங்க நம்மால் தான் கட்டிடுவாரு, ரெக்கமெண்டேஷன் பண்றது, இப்படி செய்தால் கூட அவரும் அதிலே பங்கு கொண்டவராக இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அமைந்தால், அவருடைய கஷ்டமாக இருந்தால் என்ன செய்யுங்க, நம்ம யாரும் அதுல தலையிடக்கூடாது. இது வட்டி வெறுப்பாவும் அல்லாஹ் தடுத்தது, அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தது என்ற நினைவு அந்த நேரத்தில் நமக்கு வந்து அதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொண்டு நாளை மறுமையிலே இந்த வட்டியிலிருந்து விடுபட்டு இதன் மூலம் இந்த நரகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த தண்டனையிலிருந்து விடுபடக்கூடிய மக்களாக நாம் எல்லாம் ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.